ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு லவ்லி லண்டனோட எபிசோட் 2 பார்த்து பார்க்கலாமா? வீடியோக்களை பார்க்க முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாமா? சரி, நம்ம ஹீரோயின் ஒரு ஷாப்பில் உட்காந்து ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கிறா, இன்றைக்கி நான் காது நல்லா இருக்கிறேன், இப்போ அது வந்து டைம் ட்ராவல் மூலமாக, அதாவது காது நல்லா இருக்கிற நடக்கிறேன். ஆனால் அதே மாதிரி இப்போ தொடர்ந்து இருக்குமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறோம். ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தியா என்னோடய ஃபோன் எவ்வளோ அழகாக இருக்குது, நீயும் தான் அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவனை எப்படியாவது நெருக்கிறக்க முடியலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான். அப்படியா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் இம்ப்ரெஷனோட நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணியிருப்பா இல்லையா, நம்ம ஹீரோயின் கட்டி பிடிச்சி நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்கல்ல, மீட் பண்ணி அந்த ஏரியாவில் வச்சு நம்ம ஹீரோயின் அதை பாடு மோசமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. சரி, செகண்ட் ரெக்வஸ்ட்டு நீ தம் அடிக்கிறத நிறுத்த அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் இல்லையா ஹீரோ, அது வந்து அதோட மோசமாக இருந்துச்சு. மூணாவது நம்ம கிம் தேச்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக வந்திருப்பான் அந்த வில்ல மாதிரி கேரக்டரில். அவனை வந்து நீ என்ன லவ் ரெக்வஸ்ட்டு கொடுத்தே அப்படின்னு கேட்குறான். ஏன்னா லவ் ரெக்வஸ்ட்டா அப்படின்னு கொடுக்குறது அவள் யோசிக்கலாம். அவள் வந்து பைக்கில் நின்றுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டு லவ் ரெக்வஸ்ட்டு வந்து லவ் லெட்டரை வந்து கொடுத்துருக்குறான். கொடுக்குற அந்த கேப்பில் அந்த கிண்டல் பண்ணுறாங்க பசங்க வந்துட்டாங்க. ஏய், இங்கே எதுக்கு இவன் இப்போ நாள் எனக்கு சுற்றிட்டு இருக்கீங்க, அதை சுற்றிட்டு இருக்க வேணாம் சொன்னல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடியே ஜம்பாடிட்டு வந்துட்டாங்க. அப்போ வீட்டுக்கு வந்து பார்த்து தெரியுது நம்ம லெட்டரில் கெண்ட வரைக்கும் போய் எழுதியிருப்பான். அதாவது மனசில் என்னென்னவோ எழுதியிருப்பான். ஆனால் பேப்பர்ஸில் அது எழுதியிருக்கா. அதே தூக்கி வீசிட்டு கரெக்டாக தம்பிக்காரன் வந்துடும். ஸோ தம்பிக்காரன் வந்தோடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பொருளெல்லாம் எடுத்து விளையாட குழந்தையாட்டு மாறிடுறான். அவளோட ஹெட்செட்டில் இதெல்லாம் எதுக்கு நீ எடுத்த, இதெல்லாம் எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட்டு வாங்கிட்டு அவளை வெளியே விட்டுட்டு கதை சாத்திடுறான். இங்கே வந்து நீ இடத்த காலி பண்ணுப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சரி நம்ம ஃப்ரெண்டு சொன்னதுப்படி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ லைட்டாக அவர் கை வலிக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கேப்பில் நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் வருது. மெசேஜ் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு தெரியல ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே சோகமாயிட்டாங்க. சோகமாகி எமோஷ்னல் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போயிட்டு இருக்கிற அங்கே வந்து வீல் சேரில் உடம்பு சரியாதவங்க லேடி பார்த்தீங்கன்னா அதாவது பொருளுக்கு சரி கீழே வந்துடுச்சு. அது நம்ம ஹீரோ தான் எடுக்க போயிட்டு இருக்கிறத எடுக்க போனோன்னே நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க அதை பார்த்து நம்மளுக்கு எந்த ஒரு ராசியும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்பில் ஹீரோ வந்து அவளை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பஸ்ஸில் ஏறிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் ஸ்கூல் வேலை, ஹீரோவோட ஸ்கூலும் வேலை. ஆனால் ஏன் அப்படி பஸ்ஸில் ஏறினாங்கன்னு தெரியல. ஆனால் இதுக்குன்னு ஒரு இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் நினைக்கலாம் இந்த பஸ் மூலயமாவது இவன் வந்து நம்ம நிற்க முடியுமான்னு. ஃபர்ஸ்ட்டாவது கொஞ்சம் அந்த நெகிட்டு இருக்காங்க, அதாவது விளங்கிட்டார் நம்ம ஹீரோ. செகண்டில் விளங்கு வரா அப்படின்னு தான் அந்த விளக்கப்படும். பஸ்ஸு நல்லா சாயும் போது நம்ம ஹீரோயே வந்து பேக் பிடிச்சிடாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஃப்ரெண்டு மாதிரி பழகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆரம்பத்தில், ஆனாலும் முடியல. சரி, அடுத்தது எல்லாம் கூட்ட நெரிசலாக சரி இறங்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பஸ்ஸுலேயே மாற்றிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பஸ்ஸு பின்னால் ஓடி வர்றாங்க. இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிறது எல்லாரும் பார்த்து கை தட்டி என்கரேஜ் பண்ணி முன்னால் இருக்கிறார் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோயினுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது, எதுக்கு நம்மளை பார்த்து பண்ணுறான் அப்படின்னு தெரியுது. சரி, பஸ்ஸை நிறுத்த சொல்லி அவளை இறக்க பின்னால் அந்த இடத்துல வந்து ரொம்ப டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாப்புல, எதுக்கு டைம்ஸ், நான் எனக்கு இருக்க டைம்ஸில் இல்லை கொடையை வாங்கிட்டு பழம் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கொடையிட்ட வாங்கிட்டு போயிடாப்புல. சரி, நீ ஏன் ஃப்ரெண்டு ரெக்வஸ்ட் நீ வந்து அவளை செக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது நீ முதல்ல தம் அடிக்கிற. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க, என்ன அப்படின்னா நீ உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோ, உன்னோட உடம்பை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்பாங்க. நீ முதல்ல ட்ரம் அடிக்கிறது நிறுத்து அப்படிங்கும்போது, ஏன்னா நான் ட்ரம் அடிக்கிறேனா இன்னுமா நீ அதவே நினச்சிட்டு இருக்கிற, வேணா என்னோட 2 விரல் இப்படிமா இருக்கும், வேணா நீ ஸ்மெல் பண்ணிப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கரெக்டாக நம்ம அந்த இடத்துல மூக்கு தெரியாமல் போய் சொல்லி விட்டாங்க. அங்கே என்ன தெரியுது, நம்ம ஹீரோ செம காண்டாயிட்டு அங்கே வந்து கோவத்தோடு வந்துட நம்ம ஹீரோயின் அந்த விட்டது டென்ஷனாக அடிக்கிறார். இப்படிலாம் நடந்திருக்க விஷயம் நம்ம ஹீரோ தனியாக வந்து ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகும்போது அந்த கேப்பில் ஃப்ரெண்டு பார்த்து இப்போ வந்து அந்த பொண்ணு என்ன பழக மாட்டீங்க அப்படின்னீங்க, என்ன தெரியும் பழகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ எதுக்கு மூக்கில் வளர விட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக வந்தால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு தேசும் அவன் வந்து சோஷியல் மீடியா பல விஷயமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன இவன் வந்து ஹீரோவோட கேன்காரன் இருக்குது. இதை வந்து அவனுக்கு நம்ம ஹீரோவே தெரியாது. ஆனால் அவன் கூட வர பார்த்தீங்கன்னா கிட்டார் பேக் போட்டு அவன் தான் வந்து எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அவன் வந்து ப்ராப்பராக இருக்கா, இவன் நம்ம கூட தான் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இதோட வந்து எபிசோடு முடிய போகுது. அடுத்தது பார்க்கலாம். பார்த்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து சுவாரஸ்யமானதை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.